காலையில் அழகான ஒரு ட்ராமா பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? காலையில் ஒரு ட்ராமா பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை. அண்ணன் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அப்படி பெரிய ஓட்டை சின்ன ஓட்டை வச்சு நம்ம எல்லாம் கேள்வி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நான் உடனே ஒரு கருத்து சொல்லி கொடுத்தேன். அப்படி ஓட்டைகள் இருக்கும்போது, தவறுகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். என்ன செய்யணும்? வெரி குட். அந்த ஓட்டையை சரி பண்றது யாரால தான் முடியும்? ஏசப்பாவால தான் முடியும் அப்படின்னு அண்ணன் சொல்லி கொடுத்தேன். ரைட், ஓகே. இது என்னது தெரியுமா? எத்தனை ஓட்டை இருக்குன்றத கரெக்டா, தேங்க்யூ, எத்தனை ஓட்டை இருக்குன்றத கரெக்டா அதை எண்ணி சொல்றவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். யாரால முடியும்? எத்தனை ஹோல்ஸ் இதுல இருக்குன்றத நீங்க கரெக்டா இன்னைக்கு எண்ணி சொல்லிட்டீங்கடா, 4 மணிக்குள்ள உங்களுக்கு பிரைஸ் சொல்லிடுவீங்களா? முடியாதா? சரி, ரைட், ஓகே. இது நம்ம வச்சுக்கிறோமே, இது மனிதர்களுக்கு நீங்க எழுதுவீங்களா? ரைட். இது நம்ம வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனிதர்கள், நம்மளுக்குள்ள நிறைய பலவீனங்கள், நிறைய தவறுகள், ஓட்டைகள் இருக்கத்தான் செய்யுது. இருக்கா இல்லையா? எந்த ஓட்டையுமே இல்லை, நம்ம 100% பெர்ஃபெக்ட் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நம்மகிட்ட எல்லாருமே சின்ன சின்ன பலவீனம் இருக்கு. ரைட். இதை ஊதுங்க, கீழே விழுந்துடாம. ஒழுகுதா? ரைட் ரைட் ரைட். ஒழுகுதானே செய்யுது, ஓட்டையில தண்ணி ஒழுகுதானே செய்யும். ரைட், ஓகே. இதை ஆண்டவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சபை அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது வேதம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஜெபம்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே, போதும். ஓகே. இந்த குறைவுகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், சபைக்கு போகணும். இங்க போகணும், சபைக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரோட பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் குறைவுகளை நிறைவு செய்ய முடியும். இந்த குறைவுகளை நிறைவு செய்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு போகணும். வெரி குட். தேவ பிள்ளைகளோட இப்படி நம்ம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம எவ்வளவு பெரிய குறைவுகளுக்குள்ள இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை ஏசப்பாவால நிறைவு செய்ய முடியும். இயேசு ஒருத்தர் தான் நம்ம குறைவை, நம்முடைய தவற நிறைவு செய்கிறவர். அவர் ஒருவர் தான். அதனால தம்பி தங்கச்சி, நீ இருக்கிற இடத்துல சின்ன ஒரு கண்ணை மூடி பார்ப்போம். அப்படி கண்ணை மூடுங்க பார்ப்போம். இருக்கிற இடத்துல சின்ன கண்ணை மூடுங்க. ஏசப்பா, என்கிட்ட 1000 பிரச்சனைகளுக்கு, குறைவுகள் இருக்கு. இந்த மாலை நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் குறைவுகளை சரி செய்யுங்கன்னு கேளுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூட சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஏசப்பாடு கேளுங்க. ஏசப்பா, என் தவறுகளை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து, நான் குறைவுள்ளவன்பா, நிறைவுள்ள ஏசப்பா, உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். ஏசப்பாட்ட கேட்போமா? ஏசப்பா, எங்க குறைவுகளை நீர் எல்லாவற்றையும் சரி செய்ய உம்மால முடியும்னு நாங்க நம்புறோப்பா. உங்களை தாப்பா நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றுங்க. நீங்க எப்பவும் எங்க கூட இருங்கப்பா. நீங்க கூட இருந்தா எந்த பயமும் எங்களை அணுகாது. நாங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் வாழ நீங்க கொடுத்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.